சமுதாயத்தில் என் நாட்டிற்காக கடவுளுக்கு தனது அன்பை வெளிப்படுத்துகிறோமா என்பதை ஒரு நடன நாடகமாக காண்பிக்க விரும்புகிறோம். காட்சி ஒன்று, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வுகள். இன்னைக்கு யார் வீட்டுக்கு போறோம்? வீட்டு சந்திக்க நாம இன்னைக்கு வீட்டோட வீட்டுக்கு போறோம். அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க. பிளஸ் நம்ம சர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம். நாளைக்கெல்லாம் ரெடியா வாங்கடா. ஏன் மேல ஒருத்த கை வச்சுட்டாடா. அவனை தட்டுறோம் தூக்குறோம். நானும் அவனை பார்த்துக்கலாம். அம்மா என்ன தெரியுமா, இந்த பக்கத்து வீட்டுல நம்ம கார் பார்க்கிங்ல வந்து பார்க்க வச்சிருக்காங்க. நான் இப்ப எங்க போய் என் பை போடுவேன்? நாளைக்கு பாருங்க அவங்க கார்ல இருந்து காத்து முடியல. நீ வேற ஏடி நானே காலையில செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இந்த வீட்டு வேலையை நான் ஒருத்தையா செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் இருக்கிறீங்கன்னு தெரியல, அம்மாவும் இருக்கிறாங்கன்னு தெரியல. காலையில தூங்குறதுக்கு அப்படியே போயிடுச்சு. ஐயா சாப்பாடு கூட ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. பாஷை பேசினாலும் தூர பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் அர்த்தமில்லை. கண்களமாய் ஓசையிலும் கைகாலமாய் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. ரகசியங்கள் ஆழமான ரகசியங்கள் அன்புள்ளா காரணத்தால் அற்பமாகுமே. கலந்த வார்த்தைகளும் மலைநேர்க்கும் விசுவாசம் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் அர்த்தமில்லை. அன்பு ஒழியாது மழையாது, அன்பு ஒழியாது இறைவானது, அன்பு அசையாது என்று மழையாது, அன்பு நீங்காது ஜெயமானது. பேசலுடைய சத்தம் இல்லாத சத்தம், ஆண்டவரின் சத்தம் எங்கள் ஆராதனை சத்தம். பேசலுடைய சத்தம் இல்லாத சத்தம், ஆண்டவரின் சத்தம் எங்கள் ஆராதனை சத்தம். 1 கொரிந்தியர் 13 சொன்னபடி அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு பொறாமை கொள்ளாது, தற்பொழிவை நாடாது, சிரம் அடையாது, தீங்கு நிலையாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். Changes begins at home. ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்க நாம் நம் குடும்பங்களில் அன்பு பெருக்க செய்வோமா? காட்சி 2, தேசத்தின் மேல் உள்ள அன்பு. சப்பா எவ்வளோ ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு. இன்னும் 5 கிலோமீட்டர் தான் போறோம். இன்னும் 5 கிலோமீட்டர் எப்படி பிரதர்? ரெகுலரா நீங்க நடந்துறீங்க. வழியெல்லாம் கரடுமுரடா இருக்கு. சுத்தி முத்தி கடையில இந்த மாதிரி ஆண்டவருக்காக எல்லாம் செய்யும் போது இதெல்லாம் பெருசா தரல. வராமணி காரணமா நம் அனைவரும் தலைமை காரணம் ஆண்டவரை கொடுத்தார்.
இருக்கு. இவங்க எல்லாம் அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் அடிக்கிறாங்க. ப்ரே பண்ணா பைபிள் வாசிச்சா உங்களை பத்தி சொன்னா அடிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. எலியா உங்களுக்கு அனுப்பினாக்க மாட்டுமே இருக்கப்பா. நாங்க எல்லாரும் லவ் பண்ண உதவி செய்ய இருக்கப்பா. தன் மக்களுக்காக மன்றாடி நின்ற ஆபிரகாமை போல, மோசேயை போல தேசத்தின் மேலுள்ள அன்பால் திறப்பின் வாசலில் இருந்து மன்றாடி ஜெபிப்போம். இந்த சிறு பிள்ளையை போல நாமும் நம் தேசத்திற்காக உழைப்போம், ஜெபிப்போம். காட்சி 3. கடவுளின் அன்பு. நாம் கடவுளிடம் செலுத்தும் அன்பு. டேய் என்னடா உங்களுக்கு ஒரு வாரமா டல்லா இருக்கு. நானும் பார்த்துட்டு என்னாச்சு? நான் ஏதாவது சொல்றது ரைட் பிரஷரைஸ்டா இருக்கா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? ஏன்டா என்னாச்சு? டேய் நான் பெரிய பாவம் பண்ணிட்டா. இப்போ ஹார்ட் பண்ணிட்டு ஏமாத்தா ரொம்ப அடிக்கிறா. என்ன பண்ணே தெரியல. நீங்க பேசுறதுனால நான் கேட்டுட்டேன். நான் செய்யாத பாவமே நான் எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட எத்தையே அவர் எடுத்தார். நம்ம எப்படி இருந்தாலும் எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கொள்வாங்க. நல்லவையில்லை, சிறந்தவையில்லை, ஆனாலும் கைவிடலாம். ஓடின போதும் மாறின போதும் மாறாத தம்பியும் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தவே நம்மேல் கடவுள் வைத்திருக்கிற அன்பை நாம் அவரிடம் திரும்ப செலுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்போமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு முழு இருதயத்தோடு, ஒரு முழு ஆத்மாவோடு, ஒரு முழு மனதோடு அன்பு கூறுவோமா? நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவோமா?